எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் சிலர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, மஞ்சள் கிழங்க மஞ்சத்தூளாக மாற்றுவது எப்படி, அது செய்முறை விளக்கம் செய்து காமிங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இல்லை வீட்டில் இடம் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மஞ்சள் கிழங்க நம்ம மொட்டை மாடி தோட்டத்தை பார்த்து போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மஞ்சள் கிழங்கு நம்ம விதைச்சோன்னா கூட சீக்கிரத்தில் முளைச்சிரும். அதனால் நம்ம அந்த அத்தனை கிழங்கையும் மஞ்சளாக மாற்றி நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தணுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மஞ்சளில் இருக்கக்கூடிய அத்தனை சத்தும் நமக்கு கிடச்சிரும். ஏன்னா இந்த ஒரிஜினல் மஞ்சள் எல்லா இடத்துலையும் கிடைக்காது. இந்த பல மருந்துகளுக்காக அதில் இருக்கக்கூடிய சில சத்துக்களை கொஞ்சம் எடுத்துருவாங்க, முழுக்க எடுக்க மாட்டாங்க. சில சத்துக்களை எடுத்துகிட்டு கேப்சியூலாக அப்புறம் இன்ஜெக்ஷனாக எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் கேன்சருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய குறுக்குமீன் எல்லாம் எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மஞ்சள் நல்ல கிருமி நாசினி. இன்னொன்று மஞ்சளில் இல்லாத விஷயங்களே கிடையாது. அதனால தான் நம்ம பெரியவங்கெல்லாம் எப்படி அழகாக கணக்கு பண்ணி சமையலை வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லா சமையல்லையும் இந்த மஞ்சத்தூள் இருக்கும். சில சமையல் செய்யும் பொழுது மல்லித்தூள் சேர்க்கலாம், இல்லை மிளகாத்தூள் சேர்க்கலாம், இல்லை சேர்க்காமல் போகலாம், அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அனைத்து சமையல்கள்லையும் இந்த மஞ்சள் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அந்த மஞ்சத்தூளை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம உடம்புல சேர்த்துக்கிட்டே வரணும் தினமும். அப்படி சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய புண்ணெல்லாம் ஆறும். நம்ம சருமத்திற்கு நல்லது, ஆரோக்கியத்திற்கு நல்லது, எல்லாமே இருக்குது. அதனால் வீட்டில் இடம் இருந்ததுன்னு வைங்க, இல்லை தொட்டி வைக்க மொட்டை மாடியில் இடம் இருந்தது அப்படின்னா இந்த மஞ்சள் கிழங்கை வாங்கி நீங்கள் நல்ல பெரிய தொட்டியாக பார்த்துட்டு அதில் பதிச்சு வச்சுருங்க. அது முளை விட்டு நல்லா சீக்கிரத்தில் செழுமையாக வரும், எல்லார் வீட்லேயும் வரும். இப்போ என்கிட்ட கூட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நம்ம viha.online மஞ்சள் கிழங்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கட்டாயம் உங்களுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன். என்கிட்ட உங்கள் எல்லாருக்குமே கொடுக்குற அளவுக்கு கிடையாது. ஏன்னா நிறைய பேர் கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு என்கிட்ட கிடையாது, இருக்குது ஓரளவுக்கு. அது எல்லாருக்கும் போகாது. நான் திரும்ப அதையே போட்டுட்ருக்கேன். இதுலேயே கருமஞ்சள் கூட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் எங்கிருந்தாவது ஏற்பாடு செய்து கட்டாயம் உங்களுக்கு சீக்கிரத்தில் தரேன். அது வாங்கிட்டு நீங்கள் அப்படியே மண்ணில் போட்டு வச்சிங்கன்னா நல்லா வரும். அது எப்படி போடணும்னு சொல்லிட்டு நான் என் கணவரை வச்சு ஒரு நாளைக்கு செய்முறை விளக்கம் செய்து காமிக்கிறேன். சரி, இப்போ இந்த மஞ்சள் கிழங்கு கிடைக்கிறவங்க என்ன பண்ணுங்க, அந்த மஞ்சள் கிழங்கை வாங்கிட்டு நான் இப்போ செய்து காமிப்பேன். அது போல செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நான் அந்த கிழங்கை வேக வைக்கிறேன். வேக வச்சு தான் நம்ம மஞ்சள் கிழங்குலேருந்து மஞ்சள் எடுக்க முடியும். வேக வச்சா அந்த தோலெல்லாம் தானாக உறிஞ்சு வரும். இப்போ நம்ம வேக வைக்கிறதுக்கு அடுப்பில் வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்தது நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். மஞ்சள் கிழங்கை நம்ம தொட்டிலேருந்து எடுத்துட்டோன்னு வைங்களேன், நல்லா 5-6 தண்ணியில் அலசிக்கணும். மண்ணு போக அலசிட்டு அது தோல் நீக்க வேண்டாம். நீங்கள் அப்படியே அந்த தோலோடு வேக வைக்கணும். ஏன்னா இது வேக வச்ச பின்னாடி தோல் சுலபமாக வந்துடும். அதனால் நம்ம அப்படி தான் செய்யணும். இப்போ பாருங்கள், இந்த மஞ்சள் கிழங்கு ஒரே ஒரு கொதி தான் வரணும் லேசாக. அந்த கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை. சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த மஞ்சள் கிழங்கு ஒரு 3-4 நிமிஷம் போட்டுருவாங்க. நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை அதில் போட்டுருவாங்க அடுப்பில் வைக்காமல். அப்படி கூட செய்யலாம் நம்ம. இப்போது நம்ம இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு தோல் எடுத்துடலாம். ஏன்னா நல்லா சுத்தமாக கழுவி இருந்தால் கூட அந்த கணு இருக்கு இல்லையா இடையில், அந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஏதாவது மண் தங்கி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம எடுத்துடலாம். நம்ம மஞ்சள் கிழங்கை சுத்தப்படுத்தி வேக வச்சு ஒரே ஒரு கொதிக்கிற தண்ணியில் தான் போட்டு எடுக்கிறோம். அது ரொம்ப வேக வைக்கக்கூடாது. கொதிக்கும் நீரில் போட்டு எடுக்கிறோம். அந்த தோலெல்லாம் சுலபமாக பிரிஞ்சு வரும். இருக்கிற அந்த அழுக்கு அப்புறம் வேறு ஏதாவது வேண்டாததெல்லாம் அந்த இடுக்கில் போய் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பூச்சியெல்லாம் நமக்கு, ஏன்னா அது கணு சிறுத்து அந்த இஞ்சி போல தான் இருக்கும் இல்லையா, சின்னதும் பெருசுமா. அதனால் அதில் நமக்கு முழுக்க எடுக்க முடியாது. அப்படி ஏதாவது பூச்சிகள் நம் கண்ணுக்கு தெரியாதது ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் வரணும்னா நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுக்கணும். தோலும் சுலபமாக வந்துடும். நல்லா கொதிக்கிற நீரில் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்தோம் இல்லையா. இப்போது அது 2 நாள் நல்ல வெயிலில் காய வச்சுருக்கேன். அந்த மஞ்சள் பாருங்கள் காஞ்சு சுருங்கி போய் இது தூண்டாயிருச்சு. அது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கிழங்கு போட்டோம். அதில் பாருங்கள் கொஞ்சம் தான் வந்திருக்கு, அது சுருங்கி போச்சு, நல்லா காஞ்சிருக்கு. இதை இப்போ நம்ம அரைச்சி எடுக்கலாம். நிறையா இருந்ததுன்னா நீங்கள் கடையில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. வீட்டில் அரைச்சிங்கன்னா மிக்ஸி பிளேடு வீணாக போயிடும். இப்போ இது கொஞ்சம் இருக்கிறனால நான் என்கிட்ட இது அரைக்கிறதுக்குன்னு ட்ரை இதெல்லாம் அரைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு மிக்சர் ஜார் வச்சுருக்கேன். அதில் போட்டு அரைச்சி எடுக்கிறேன். அடாடாடாடா, என்னாம்மா பாருங்கள், நம்ம வீட்டில் விளைஞ்ச மஞ்சளில் மஞ்சத்தூள் அரைச்சி எடுத்தாலே அம்மாடி என்ன மனம்ன்றீங்க.
1000 தான் இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு பொருள் விளைஞ்சு அது பார்த்திங்கன்னா பியூரிட்டி இருக்குது இல்லையா, அதை பார்த்தோன்னே நமக்கு மகிழ்ச்சி வரும் பாருங்கள். 4 வெண்டைக்காய் காய்ச்சினா கூட ஆஹா நம்ம உரம் போடாத வெண்டைக்காய் அப்படின்றதெல்லாம் நமக்கு ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லையா. இப்போ எனக்கு அதே மகிழ்ச்சி தான் இருக்குது. இந்த மகிழ்ச்சியை நீங்களும் கொண்டாடணுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டில் இடம் இருந்ததுன்னா மஞ்சள் கிழங்கு போட்டு உங்களுக்கு மாதத்துக்கு தேவை என்ன ஒரு 100 கிராம் 150 கிராம் தான் தேவைப்படும் இல்லையா. அது நீங்களே விளைவிச்சு ஒரு 2 தொட்டி 3 தொட்டி போட்டிங்கன்னா அதில் வரும், மாதத்துக்கு தேவையானது வரும். நீங்கள் எடுத்து காய வச்சு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதோ நம்ம வீட்டு மஞ்சள் பொடி பாருங்கள், கிட்டத்தட்ட இது ஒரு 200 கிராம் வந்திருக்கு எனக்கு. இது ஒரு 1.5 மாதம் 2 மாதம் வரைக்கும் நான் இது பயன்படுத்தலாம். ரொம்ப சுலபம், ப்ராசஸே ரொம்ப சுலபமாக இருக்குது. இப்போ மஞ்சள் கிழங்கு இருந்துச்சுன்னா வீணாக்காமல் நான் சொன்ன ப்ராசஸ் போல் நீங்கள் செய்து மஞ்சள் பொடி ஆக்கிட்டு நல்ல சத்துள்ள மஞ்சள் பொடியை நம்ம வீட்டில் பயன்படுத்தலாம். ரொம்ப அதிகமாக விளைஞ்சிருக்குன்னா நம்ம இதை பார்த்திங்கன்னா பேக்கெட்டாக போட்டு விற்கவே செய்யலாம் இல்லையா. இப்போ என்கிட்ட கூட கேட்டுட்ருக்கீங்க இந்த மாதிரி சுத்தமான மஞ்சள் பொடி கொடுங்கன்னு சொல்லிட்டு. நான் கூட கேட்டிருக்கேன், மஞ்சள் விளையிற இடத்துல எனக்கு கொடுங்க, நீங்கள் வீணாக்காதீங்க, நான் அது ப்ராசஸ் பண்ணி பொடி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. புதுசாக பார்க்குறவங்க viha.online என்ன அப்படின்னு நினைப்பீங்க. கூகுளுக்கு போங்க, நம்ம தம்ப்நெயில்ல ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள், www.viha.online இருக்கும். அதை டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் வரும். மளிகை பொருள்கள் அப்படி கிராசரிஸ் மளிகை பொருள்கள்னு தனியாக டாபிக் கொடுத்துருப்பேன், அதுலேயும் நீங்கள் போய் பார்க்கலாம். சரி, உங்கள் வீட்டில் மஞ்சக்கிழங்கு இருந்தது, இத்தனை நாள் நாங்கள் பயன்படுத்தலைன்னு நினைக்கிறவங்க இது போல் மஞ்சள் பொடியை அரைச்சிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.